அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். மனிதர்களில் சிலர் அல்லாஹுவின் செல்வத்தை பங்கு வைக்கும் பொழுது நியாயமின்றி பங்கு வைக்கின்றனர். இவ்வாறு செய்பவர்களுக்கு மறுமையில் நரகமே கூலியாக கிடைக்கும் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் கௌலா ரலியல்லாஹு அன்ஹா. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 3118. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எதையாவது சிலருக்கு மத்தியில் பங்கு வைக்கக்கூடிய பொறுப்பு நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டால் நாம் அந்த பங்கீட்டின் பொழுது நியாயமானவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். அதன் மூலமே அல்லாஹுவிடம் நன்மையை பெற முடியும். மாறாக நம்முடைய உறவினர்களுக்கு ஒரு அளவு, நமக்கு தெரிந்தவர்களுக்கு ஒரு அளவு, யார் எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டார்களோ அதுபோன்ற நபர்களுக்கு குறைந்த அளவு என்று நியாயமின்றி பங்கு வைத்தால் அதற்குரிய கூலியாக மறுமையில் அல்லாஹ் நரகத்தையே வழங்குவான் என்ற எச்சரிக்கை இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நம்மால் நியாயமாக பங்கிட முடியாது என்ற சூழ்நிலை இருக்குமேயானால் அதுபோன்ற பொறுப்புகளை ஏற்பதை விட்டும் நம்மை தற்காத்து கொள்ள வேண்டுமே தவிர அநீதம் செய்யக்கூடியவர்களாக ஆகிவிடக் கூடாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.